இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். 1 பேதுரு 3:18 சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற ஒரு பெரும் பிரசங்கியார் ஒரு கதையை சொன்னார். அக்கதையானது மனிதர்களின் மீதான பாவத்தின் ஆதிக்கத்தை விளக்குகிறது. ஒரு கொடூரமான அரசன் தன் குடிமக்களில் ஒருவனை தன் முன்னிலையில் அழைத்து அவனுடைய தொழில் என்னவென்று கேட்டான். அதற்கு அந்த மனிதன், நான் ஒரு கொல்லன் என்று பதிலளித்தான். அந்த அரசன் அவனிடம் ஒரு நீளமான சங்கிலியை உருவாக்கும்படி கட்டளையிட்டான். அந்த மனிதன் அதற்கு கீழ்ப்படிந்து அதை செய்து பல மாதங்களுக்கு பிறகு அரசனிடம் அதை காட்ட வந்தான். இருப்பினும் அவன் செய்த வேலைக்கான பாராட்டுக்களை பெறுவதற்கு பதிலாக சங்கிலியை 2 மடங்கு நீளமாக்க அறிவுறுத்தப்பட்டான். கொல்லன் அந்த பணியையும் செய்து முடித்த பின் அதை மன்னரிடம் ஒப்படைக்க வந்தான். ஆனால் திரும்பிச் சென்று அதன் நீளத்தை இரட்டிப்பாக்கும்படி அவனுக்கு மீண்டும் கட்டளையிடப்பட்டது. இந்த நடைமுறை பல முறை மீண்டும் மீண்டும் நடந்தேறியது. கடைசியாக அந்த கொடுங்கோல் மன்னன் அந்த மனிதனை அவன் செய்த அந்த சங்கிலியில் பிணைத்து அக்கினி சூளையில் தள்ளினான். இதை குறித்து ஸ்பர்ஜன் அவர்கள் கூறும்போது, பிசாசு மனிதர்களிடம் இதைத்தான் செய்கிறான். அவன் அவர்களை தங்கள் சொந்த சங்கிலியால் பிணைக்கச் செய்கிறான். பின்னர் அவர்களுடைய கைகளையும் கால்களையும் பிணைத்து புறம்பான இருளிலே தள்ளுகிறான். பிசாசு மகா தந்திரசாலி. சற்று இடம் கொடுத்தால் போதும், அவன் தனது ஆளுகையை நமது உள்ளத்தில் நிலைநிறுத்தி விடுவான். தேவனுக்கு பிரியமற்ற ஒரு எண்ணத்தை மனிதர்கள் உள்ளத்திற்குள் தாராளமாக அனுமதித்து அதிலிருந்து அவனை ஒரு கொடிய பாவ செயலையே செய்ய வைத்து மடங்கடித்து பாவச் சங்கிலியால் கட்டி நரகத்தில் தள்ளிவிடுவான். எனவே நமது இருதயத்தை கரைப்படுத்தக்கூடிய பார்வைகள், எண்ணங்கள், சம்பாஷணைகள், பழக்க வழக்கங்கள், மொபைலில் பார்க்கும் காரியங்களை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். அந்த கொடூரமான மன்னனைப் போலவே பாவமும் தன் வேலையாட்களிடமிருந்து பயங்கரமான விலையை கொடுக்கும்படிக்கு எதிர்பார்க்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. இருப்பினும் அதில் உள்ள நற்செய்தி என்னவென்றால், அந்த வசனத்தின் கடைசி பகுதி தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என கூறுகிறது. மேலும் நமக்கு நித்திய ஜீவனை வழங்க இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டியதாயிருந்தது. நம் இரட்சகரும் மீட்பருமாகிய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் குற்றமில்லாத திரு ரத்தம் நமக்காகவும் உலகத்து ஜனங்களுக்காகவும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் மீட்பையும் பெறுவதற்காக சிந்தப்பட்டது. எபிரேயர் 9:12 படி தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார் இயேசு கிறிஸ்து. அவர் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று என அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த பூமியில் இதுவரை நடந்த எல்லா யுத்தங்களையும் விட மிகப்பெரிய ஒரு யுத்தம் உண்டு. இவ்வுலகில் உள்ள எந்த ஒரு சரித்திர புத்தகத்திலும் அந்த யுத்தம் எழுதப்படவில்லை. ஆம், அந்த யுத்தம் கல்வாரியில் நடந்தது. இவ்வுலகின் அதிபதியாகிய சாத்தானை இயேசு தன்னுடைய மரணத்தின் மூலமாய் ஜெயித்த யுத்தம் அது. நம் பாவங்களுக்காக நம் மீது விழுந்த ஆக்கினையை தன் மீது ஏற்றுக்கொண்டு நம்மை நித்திய நரகத்திலிருந்து ரட்சிப்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், எப்பொழுதும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், பரிசுத்த ஜீவியம் செய்வோம், சாத்தானை தோற்கடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே. அப்பா, சத்துரு கொண்டு வருகிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாய வலைகளிலே தந்திரமான காரியங்களிலே மனிதர்கள் சிக்குண்டு போகாதபடிக்கு ஆண்டவரே என் தேவன் அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாங்கள் எப்பொழுது நோக்கி பார்த்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இவ்விதமாய் பாவத்திற்கினராய் போய்கொண்டிருக்கிற ஜனங்களையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சத்தியத்தை சொல்லி ஆண்டவரே உம்மண்டை இழுக்கக்கூடிய கிருபைகளையும் எங்களுக்கு தேவனீர் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.